நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சைட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 186 ஃப்ளாட் வந்திருக்கு. கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வச்சிருந்தாலே போதும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களால் எடுக்க முடியும். 4 லட்சம் 5 லட்சம் வச்சிருந்தா போதும். மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. இல்லாமல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பஸ் வசதி இங்கே மெயின் ரோடுன்றதுனால பஸ் வசதி 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். எங்கே வேணாலும் போகலாம். அதே போல் ஒரு 500 மீட்டரில் பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம எதிரிலே இருக்கு. நம்ம சைட் எதிரிலே கரெக்டாக 1/2 கிலோமீட்டர்ல நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எதிர்பார்க்க ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்கு. இது வந்து ஸ்டேட் ஹைவே ரோடு சார். ஓகே, ஸ்டேட் ஹைவே ரோடு மேலே கொடுத்துருக்கோம். எந்த ஊர்ல இருந்து எந்த ஒரு கனெக்ட் பண்ணுது? அதாவது நம்ம செங்கல்பட்டு டு வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே. இது உங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பெஸ்டான ஆஃபர் நான் பண்ணி கொடுங்க. ஏன்னா கோல்டு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோல்டு ஆஃபரும் இருக்கு. சைட் பார்க்க வரவங்க, ஃபேமிலியோட வரவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு நான் கேப் சர்வீஸ் கொடுத்துருவேன். அவங்க வீட்ல இருந்தே பிக் பண்ணி கூட்டு வந்து நம்ம சைட்டை சுத்தி காட்டலாம் இல்லையா? சுத்தி காட்டிட்டு நம்ம வீட்லயே டிராப் பண்ணிடலாம். வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க கார்பரேட் தமிழன். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய செங்கல்பட்டு பாலூர்ன்ற இடத்துல ஒரு சூப்பரான சைட் லான்ச்சிங்ல தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த சைட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த சைட் லான்ச்சிங்கை முன்னிட்டு நிறைய விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோல்டு அது இதுன்னு நிறைய விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சார் அதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணிடலாம். சார் வாங்க சார். சார் ஹாய் சார். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மக்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நான் கிரஷ் ஹவுசிங்லேருந்து அசோக் பேசுகிறேன். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சைட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 186 ஃப்ளாட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் நம்ம இருக்குன்னு சொல்லி தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 80% ஃப்ளாட் சோல்ட் அவுட் ஆகிற மாதிரி. இன்னைக்கு ஒரே நாள்ல சார்? இன்னைக்கு ஒரே நாளில் 80% சோல்ட் அவுட். மக்கள்லாம் இது வந்து ஒரு சில பேருக்கு போய் இந்த வீடியோ சென்றடையறக்கே ஒரு நாள் 2 நாள் டைம் ஆயிரும். ஸோ அவங்களுக்குமே வந்து ஆஃபர்லாம் இருக்கும்ல? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆஃபர் இருக்குது. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சைட் லான்ச் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கஸ்டமர் கேப் புக் பண்ணியிருக்கோம். 500 கஸ்டமர் வராங்க. ஓ, கஸ்டமருக்கு நீங்க கேப் நீங்க புக் பண்ணிருக்கீங்க உங்க சைட்ல இருந்து? ஃபேமிலியோட வர மாதிரினா நம்ம சைட்ல இருந்து நம்மளே கம்பெனில இருந்து கேப் ஃப்ரீ சைட் விசிட்டும் கொடுத்துறோம். நாங்களே கொடுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு இருக்கு. லோன் வேணும்னா லோனும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டிங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதே எப்படி எடுக்க போறோம்னு தெரியாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து போய்கிட்டே தான் இருக்கு. சார் நம்ம அப்படியே உள்ள போய் பேசலாங்களா? அப்படியே உள்ள போயிடலாம். நாங்கள் உள்ள வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு. அந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சே வந்து அடைக்கிற அளவுக்கு நிறைய வண்டிகள் வந்துகிட்டே இருக்குங்க சார். அந்த அளவுக்கு நீங்க என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் ஹைவே ரோடு சார். ஓகே, ஸ்டேட் ஹைவே ரோடு மேலே கொடுத்துருக்கோம். எந்த ஊர்ல இருந்து எந்த ஒரு கனெக்ட் பண்ணுது? அதாவது நம்ம செங்கல்பட்டு டு வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே. இது ஓகே, அந்த ரோட்டு மேலேயே கொடுத்துருக்கோம். முதல் சைட் நம்மளுது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஸ்டேட் ஹைவேலயே பாத்தீங்கன்னா கமர்ஷியலும் கொடுத்துருக்கோம், ரெசிடென்ஸ் பிளாட்டும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் 4000 ரூபாய் ரேட்டு. அது இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு 3500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். 3500 கிட்டத்தட்ட 500 ரூபாய் நம்ம ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம ரெசிடென்சியல் பிளாட் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு 2300 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா அப்புறம் எப்படி சார் அந்த ஆர்ச்சே அடைக்கிற அளவுக்கு வண்டி வந்து, அதுவும் இல்லாமல் நீங்களே ஃப்ரீ கேப் வேற சர்வீஸ் பண்றீங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் நினைப்பாங்க இன்னைக்கு லான்ச்சிங்கை முன்னிட்டு இன்னைக்கு இந்த ஆஃபரை கொடுத்துட்டீங்க, இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் பார்த்தேன், எனக்கு அந்த ஆஃபர் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் இருக்கு? கண்டிப்பா கால் பண்ணிட்டு வரட்டும் சார். ஏன்னா இன்னைக்கு சைட் இந்த உங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பெஸ்டான ஆஃபர் நான் பண்ணி கொடுங்க. ஏன்னா கோல்டு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோல்டு ஆஃபரும் இருக்கு. ஓகே சார், என்ன மாதிரியான ஆஃபர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 1 lakh கட்டி புக் பண்ற கஸ்டமர் எல்லாருக்குமே 1 கிராம் கோல்டு உடனே நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, புக்கிங் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் 1 கிராம் கோல்டு ஆஃபர் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம மினிமமா எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இங்க ஒரு சைட் நம்ம ஒரு பிளாட் வாங்க போறோம்,
கண்டிப்பா எவ்வளவு sir. ஒரு நீங்க எல்லா வந்து- பேரும் முழு கேஷ் இருக்காது, சில பேர் லோன் போகணும் இஎம்ஐ போகணும்லாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா எவ்வளவு முன் பணம் இருந்தா கரெக்டா இருக்கும்? சரி, நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 1,00,000 புக்கிங் அட்வான்ஸ் வந்து 1 லேக் Okay. கட்டினீங்கன்னா நம்ம லோன் போகிற மாதிரினா ஒரு 1 மந்த் டைம் இருக்குது நமக்கு. ஓகே. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வச்சுருந்தாலே போதும், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களால் எடுக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா தான் வரும். அதுலேருந்து கையிலேருந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வச்சுருந்தா போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 9 ஏக்கர் 9 ஏக்கர் ப்ராஜெக்ட் 186 பிளாட் வந்திருக்கு டோட்டல். பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறப்பே. இன்னைக்கு தான் சைட் லான்ச்சிங். ஆனா நம்ம 1 வீக்காவே நம்ம புக்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரீ கிட்டத்தட்ட புக்கிங்கா ஸ்டார்ட் புக்கிங் பண்ணீங்களா? பாத்தீங்கன்னா 20 ஃபிளாட்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்ப பாக்குறீங்கல்ல, நம்ம சார் ஓனர் வந்திருக்காரு. ஓகே. இன்னைக்கு இவ்வளவு கிரவுட் இருக்கு. கண்டிப்பா. இந்த கிரவுட் பாத்தீங்கன்னா இப்ப புக்கிங் போயிட்டு இருக்கு. புக்கிங் பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு கை தட்டி அவங்களுக்கு சந்தோஷமா ஒரு அந்த புக்கிங்கே நடந்துகிட்டு இருக்கு. புக்கிங் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது மெயினா எதனால இவ்வளவு புக்கிங் இவ்வளவு கிரவுட் வருதுன்னா, எங்களது ஓன் ப்ராஜெக்ட், மார்க்கெட்டிங் கிடையாது. நாங்களே சொந்தமா இடத்த வாங்கி நாங்களே டெவலப் பண்ணி டைரக்டா கஸ்டமருக்கு டைரக்டா சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கம்மியா கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஆள்கிட்ட மாதிரி அந்த மீடியேட்டர் அது மூலயமா சேல் ஆகுறப்போ அவங்க ஒரு அமௌண்ட் ஒரு லாபம் வச்சு கண்டிப்பா கை மாறி வர்றப்போ நமக்கு அந்த கஸ்டமருக்கு அதிக காசு இருக்கும். ஆமா, ஒரு இடம் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது டைரக்டா நீங்க பண்றதுனால அது வந்து நம்ம ஒரு கம்மியான மார்க்கெட் காசு கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி சுத்தி எக்கச்சக்கமான சைட்லாம் இருக்கும், நிறைய இடங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டப்ப நம்ம இந்த இடம் எந்த வகையில தனித்தன்மையா இருக்கும், இங்க நம்ம ஏன் வாங்கணும் சார்? கண்டிப்பா சார், நம்ம ஒரு இந்த ஏரியால ஏன் வாங்கணும் அப்படின்னா, சுத்தி நிறைய சைட் எல்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு நம்ம இங்க வாங்கணும்னா பர்டிகுலரா என்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம்? இது வந்து நம்மளது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. மெயினா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே. நம்ம பஸ் ஸ்டாப்பிங்கே இதுதாங்க. நம்ம சைட் என்ட்ரன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பே, பாலூர் பஸ் ஸ்டாப். பஸ்ஸை விட்டு இறங்குனா நம்ம சைட்டுக்குள்ள நேரா உள்ள வந்துடலாம், என்ட்ரி ஆயிடலாம். இந்த ஃபெசிலிட்டி இருக்கு.